வானுயர் ஆலயங்களும் திக்கட்டும் புகழ் மேவும் எண்ணற்ற கலைஞர்களும் கலைக்கூடங்களும் கவினுரு கல்வி கூடங்களும் சூழ செந்தமிழும் சைவமும் சேர்ந்திலங்கும் புண்ணிய பூமி இனிவில். இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிகாமம் தெற்கு பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள கிராமம் இனிவில் கிராமம். காங்கேசன்துறை வீதியின் இருமருங்கும் இனிவில் கிழக்கு இனிவில் மேற்கு என பிரதான பிரிப்புகளை கொண்டு அவற்றோடு இணைந்து இனிவில் தெற்கும் ஒரு பிரிவாக இனிவில் கிராமம் அமைந்திருக்கின்றது. வரலாற்றின் ஆரம்பம் தொட்டு இன்று வரை ஈழத்தமிழர்களின் கலை பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக வாழ்வியல் நெறிகளில் இனிவில் கிராமத்தின் பங்களிப்பு மிக கனதியானது. ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் அகப்பட்ட போதும் சைவத்தையும் தமிழையும் காத்த தனித்துவம் மிக்க வரலாற்று பின்னணி கொண்ட கிராமமாகவும் இனிவில் திகழ்கின்றது. பல்லவகால வரலாற்றை கொண்ட சிறப்புமிக்க ஆலயங்களும் பின்னர் யாழ்ப்பாணம் ஆரிய சக்கரவர்த்திகள் பரம்பரையினர் அமைத்த ஆலயங்களும் நம்பிக்கையின் வழி ஊர் மக்கள் கட்டியெழுப்பிய தலங்களும் இனிவிலுக்கு என்றும் வளம் சேர்ப்பன. காரைக்கால் சிவன் கோவில் ஆராய்ச்சியாளர்கள் பலரின் ஆய்வு கருவூலமான திருத்தலம். பல்லவ கால கலைமரபுகளை காவு நிற்கும் பஞ்சலிங்கத்தை மூல விக்கிரமாக கொண்ட திருத்தலம். அனுமன்கள் திரிசூலக்கல் என பல வரலாற்று சின்னங்களை இன்றும் கொண்டுள்ள திருத்தலம் காரைக்கால். சித்தர்கள் பலர் கூடி சிவபரம்பொருளை பற்றி சிலாகித்த அற்புத பூமி காரைக்கால் பதி. சோலை என சூழ்ந்திருக்கும் மரங்களின் நடுவே மாரியம்மன், பைரவர், நாகதம்பிரான் பொடிசூழ நம்பெருமான் உரைகின்ற திருத்தலம் காரைக்கால் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு விருந்தாக. இனிவில் சிவகாமி அம்மன் கோவில் சின்னத்தம்பி புலவர் நினைந்து பாடி சிறைக்கதவு திறந்த வரலாற்றை கொண்ட திருத்தலம். சாத்திரமா என்ற சிவகாம சுந்தரியின் மடிப்பிச்சை பணியினால் வாணியர் கோபுரம் கண்டு நிமிர்ந்த அம்பிகையின் திருத்தலம். பரராஜசேகர பிள்ளையார் யாழ்ப்பாண வரலாற்றில் பரராஜசேகர மன்னனுக்குள்ள பங்கை பறைசாற்றும் விநாயகர் திருத்தலம். அலங்கார கோவிலாக இன்று எல்லோர் மனங்களையும் கொள்ளை கொள்ளும் அழகுமிக்க அற்புத தலம். சேகராஜசேகர மன்னன் சைவ தொண்டை இன்றும் நினைவு கொள்ள வைக்கும் திருத்தலம் பருத்தி அடைப்பு பிள்ளையார் என பெயர் கொள்ளும் சேகராஜசேகர பிள்ளையார் கோவில். மஞ்சத்தடி என அழைக்கப்படும் அருணகிரிநாத சிவசுப்பிரமணியர் கோவில். உலக பெருமஞ்சம் என பெருமை கொள்ளும் இனிவில் கந்தசுவாமி கோவில் திருமஞ்சம் அமைக்கப்பெற்ற திருத்தலம் என்பதனால் மஞ்சத்தடி என பெயர் கொண்ட பதி. உலகத்தவர் உற்று பார்க்கும் உலக பெருமஞ்சமோடும் புண்ணிய திருத்தலம் இனிவில் கந்தசுவாமி கோவில். இக்கோயிலின் வரலாற்றை பேசும் எவரும் மறந்து விடாத விடயம் அக்கோயிலின் சிறப்புக்கு காரணமான உலக பெருமஞ்சம். இனிவிலின் கல்விப்புலம் குறித்து கருதும் போது முக்கிய இடங்கொள்பவை இன்று இனிவில் இந்து கல்லூரி என அழைக்கப்படும் அன்றைய சைவ பிரகாச வித்தியாசாலையும், இனிவில் மத்திய கல்லூரியாக இன்று தரமுயர்ந்து நிற்கும் சைவ மகாஜனா கல்லூரியும். பல ஆற்றல் மிக்க ஆளுமைகளை பிரசவித்த கனதியான வரலாற்று தனித்துவம் இப்பாடசாலைகளுக்கு உண்டு. கல்லூரிகளின் சிறப்பு குறித்து கருத்துரைக்கும் முன்னாள் அதிபர் திரு சோதி பெருமாள் அவர்கள். சமயமும் காமனும் மக்களிடையே பரவி நற்பிரஜைகளாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அப்போதிருந்த பெரியார்கள் சேர்ந்து இனிவில் கிராமத்துக்கு ஒரு கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் காண ஒரு பாடசாலையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் 1930ஆம் ஆண்டு ஆனி மாதம் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 12 பிள்ளைகளோடு தொடங்கிய பாடசாலை அப்போதைய அதிபராக இருந்த சின்னத்தம்பி செல்லப்பா ஆசிரியர் அவர்களுடைய முயற்சியினாலே வளர்ச்சியடைந்து வளர்ச்சியடைந்தது. அப்போது உள்ளூர் ஆசிரியர்களும் மாணவர்களும் நல்ல அந்யோன்யமாக
பாடசாலை வளர்ச்சியிலே இருந்து உழைத்தார்கள். அதன் பலாபலம் பிற்காலத்தில் மேலும் வளர்ச்சியடைந்தது. அதாவது பாடசாலை கல்வி வளர்ச்சியிலே எமது ஊர் மாணவர்கள் வெளியிடங்கள் கல்லூரிகளுக்கு படிக்க வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் இதை மகாவித்தியாலய தரத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதன் முயற்சி கிட்டத்தட்ட 1960 முயற்சி தொடங்கி அதன் பின்பு மகாவித்தியாலயமாக ஆக்கப்பட்டு உயர்தர வகுப்பு வைக்கக்கூடியதான முயற்சியை செய்தார்கள். இருந்த அதிபர்கள் பலர் பாடசாலை வளர்ச்சிக்காக வந்தார்களே தவிர பாடசாலை வீழ்ச்சி அடைய ஒன்று ஒருவராவது எண்ணவில்லை. இந்த நிலையிலே கல்லூரியாக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையில் இரு பாடசாலை அதிபர்களும் பெற்றோர்களும் இணைந்து செயல்பட்டதன் காரணமாக இரு பள்ளிக்கூடங்களை ஒன்றிணைத்து கல்லூரியாக மாற்றமடைந்தது 1990 ஆண்டிலே தற்காலிகமாக ஒன்றிணைக்கப்பட்டது. அதன் பின்பு இந்த கல்லூரி மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து வருகின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனது காலத்தில் ஆரம்ப கல்வி தொடக்கம் கனிஷ்ட பாடசாலை பிரகார பத்திரம், அதாவது சாதாரண பரீட்சை வரையும் அப்போது எஸ்எஸ்சி என்று இருந்தது. சேர்த்த பாடசாலை தராத பத்திரம் பெற்றால் அவர் உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்தார். அதே போல் இந்த பாடசாலை படித்த பின்பும் ஆசிரியராகவும் கடமையாற்றியிருக்கிறேன். கடைசி பார்வதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் பாடசாலையின் வளர்ச்சிக்கு என்னாலான முயற்சியை செய்திருக்கின்றேன். 1998 ஆண்டில் முயற்சி செய்து இரு பள்ளிக்கூடம், அதாவது ஒரு கல்லூரி ஆக்குவதாக இருந்தால் கூடிய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த இரு பாடசாலையை ஒன்றாக்குவதற்கு முயற்சித்து அதிலே இணைத்து அதற்கு அங்கீகாரம் 1992 ஆண்டு தான் கிடைத்தது. ஆனால் அதற்கு முன்பே தற்காலிகமாக கல்விப்பகுதி அனுசரணையுடன் நடாத்தி இருக்கின்றோம். பாடசாலை வளர்ச்சி பின்பு நான் எந்த காலத்தில் மாத்திரமல்ல, அதற்கு பின் வந்த அதிபர்களும் பாடசாலையுடைய வளர்ச்சியிலே முனைப்புடன் நடந்திருக்கிறார்கள். ஆசிரியராக
கடமையாற்றிய காலத்தில் என்னிடம் கல்வியற்ற மாணவன் மகேஸ்வரன், பள்ளிபுரம் மகேஸ்வரன் என்று பிரான பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கடமையாற்றியிருந்தார். இதேபோல பல மாணவர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார்கள். அதேபோல் இங்கே கல்வி பெற்ற மாணவர்கள் வெளிநாடுகளிலே தற்போது ஏராளமாக இருக்கின்றார்கள். பரீட்சையிலே சித்தியடைந்து அங்கிருந்து கல்வி கலாச்சாரம், நடனம் என்பவற்றை கற்பிப்பதிலே பல மாணவர்கள் இருக்கிறார். மருதனார்மடம் ராமநாதன் கல்லூரி என இன்று அழைக்கப்பட்டாலும் இன்றைய பதிவுகளில் மட்டுமல்லாமல் அன்றைய சில பதிவுகளில் இனிவில் ராமநாதன் கல்லூரி எனவே பெயர் கொண்டிருந்ததை வரலாறு மறந்துவிட்டதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். இனிவில் பெருமக்களின் பொருளாதார சிறப்புகள் குறித்து பதிவு செய்யும் போது தன் முயற்சியால் நிமிர்ந்த இனிவில் அண்ணா தொழிலகம், கல்கிபீடி, சின்னத்துறை போன்ற பெயர்கள் தவறாது நினைவுக்கு வரும். விவசாய கிராமமான இனிவிலில் புகையிலை செய்கை மிக பிரபலமானது. அதனோடு இணைந்து உப உணவு பயிர்ச்செய்கைகளும் பிரதான உற்பத்திகளாகின்றன. சைவ உலகுக்கு பல ஆன்மீக சொற்பொழிவாளர்களை தந்த இனிவை மண்ணின் ஆளுமைகளில் மிக முக்கியமானவரான செஞ்சொற்றொல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் தரும் வரலாற்று குறிப்பு.